இன்றைய புனிதர் ஏப்ரல் 16 புனித லூர்து நகரின் பெர்னதெத். பிறப்பு ஜனவரி 7, 1844 பிரான்ஸ். இறப்பு ஏப்ரல் 16, 1879 பிரான்ஸ். முத்திப்பேறு பட்டம் ஜூன் 14, 1925. திருத்தந்தை 11ஆம் பயஸ். புனிதர் பட்டம் டிசம்பர் 8, 1933. திருத்தந்தை 11ஆம் பயஸ். 1844ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் நாள் பிரான்சில் உள்ள ஹவுட்டர்ஸ் பைர்னஸ் என்ற ஊரில் பிரான்ஸ் மில்லர் லூயிஸ் என்பவரின் முதல் மகளாக பிறந்தார். இவர் பிறந்த 2ஆம் நாள் அங்கிருந்த உள்ளூர் ஆலயத்தில் பெர்னதெத் என்ற பெயர் வழங்கப்பட்டு திருமுழுக்கு கொடுக்கப்பட்டது. இவர் திருமுழுக்கு பெற்ற அந்த நாள் தன் பெற்றோரின் திருமண நாள். இவரின் ஞானத்தாய் தன் தாய் லூசியாவின் உடன் பிறந்த சகோதரி. இவர் ஒரு விதவை பெண், ஆனால் அதிகம் பணம் படைத்தவராகவும் மிகுந்த பக்தி உள்ளவராகவும் இருந்தார். சிறுமி பெர்னதெத் பிறந்தபோது இவரின் பெற்றோர் மிகவும் வறுமையில் இருந்தனர். தீவிர வறுமையால் குழந்தை பெர்னதெத் நோயால் தாக்கப்பட்டார். இவர் வாழ்நாள் முழுவதும் குறுநடை போடும் குழந்தையாகவும் ஆஸ்துமா, காலரா போன்ற கடுமையான நோயாலும் பாதிக்கப்பட்டு வாழ்ந்தார். பெர்னதெத் நெவேர் என்ற ஊரில் சிஸ்டர்ஸ் ஆஃப் சேரிட்டி என்று அழைக்கப்படும் அருட்சகோதரிகளால் நடத்தப்பட்ட பள்ளியில் படித்தார். பெர்னதெத்தின் குடும்பம் வறுமையால் வாடியதால் தம் தாய் லூசியாவின் உறவினர் குகையின் அருகிலிருந்த ஒரு சிறிய சிறை போன்ற அறையை இலவசமாக தங்குவதற்கென கொடுத்தார். பெர்னதெத் தன் குடும்பத்தின் வறுமையால் தன் ஊரிலிருந்த குகையின் அருகில் இருந்த காட்டுப்பகுதிக்கு சென்று விறகு சேகரித்து வருவார். அப்போது தன் 14ஆம் வயதில் 1858ஆம் ஆண்டு பிப்ரவரி 11ஆம் நாள் தன் உறவினர் மற்றும் தன் சகோதரி மேரியுடன் விறகு சேகரிக்க மசபியேல் குகைக்கு அருகில் சென்றார். விறகு சேகரித்து வீட்டுக்கு திரும்பும் போது ஆற்றை கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. இதனால் பெர்னதெத் நடக்க முடியாமல் மிகவும் மெதுவாக நடந்து சென்றார். நண்பர் ஆண்ட்ரே மற்றும் சகோதரி மேரி இருவரும் சில அடிகள் தூரம் பெர்னதெத்துக்கு முன்னால் நடந்து சென்றனர். அப்போதுதான் பெர்னதெத் முதல் காட்சி கண்டார். இதமான காற்று பெர்னதெத்தை சுற்றி வளைத்தது. மென்மையான மிகவும் அழகு வாய்ந்த ஒளி வந்து சென்றது. இயற்கையான ரோஜா மலர்கள் கொட்டியது. லேசான இருட்டாக இருந்த இடத்தில் வெண்மையான உருவம் வந்து சென்றது. இது போன்று 18 முறை மிக குறுகிய காலத்தில் காட்சி கண்டார். ஆனால் ஒவ்வொரு காட்சியும் இவர் மட்டுமே அம்மாபெரும் பேரொளியை கண்டார். நண்பர் ஆண்ட்ரே மற்றும் மேரி எப்போதும் உடனிருந்த போதும் இக்காட்சி அவர்களால் காண முடியவில்லை. 1866 பிப்ரவரி 14 அன்று ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடித்துவிட்டு சகோதரி மேரி மற்றும் சில பெண்கள் குகைக்கு சென்றனர். அப்போது பெர்னதெத் மீண்டும் அவ்வுருவத்தை பார்த்தார். உடனே முழந்தாள் படியிட்டு வணங்கினார். அப்போது உடன் வந்த பெண்கள் கையில் ஆலயத்திலிருந்து தாங்கள் கொண்டு வந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புனித நீரை ஒருவர் மேல் ஒருவர் தெளித்து விளையாடினர். புனித தண்ணீர் தரையில் பட்டவுடன் அவ்வுருவம் காணாமல் போனது. உடனே வந்த பெண்கள் தான் அவரை கொன்றுவிட்டனர் என்று எண்ணி பெர்னதெத் அதிர்ச்சி அடைந்தார். அதன் பிறகு பிப்ரவரி 18ஆம் நாள் மீண்டும் அதே உருவத்தை கண்டார். அப்போது அவ்வுருவம் பெர்னதெத்தை தினமும் குகைக்கு வா என்று கூறியது. அதன் பிறகு தினந்தோறும் குகையில் ஒரு காட்சியை கண்டார். மீண்டும் 1858 பிப்ரவரி 11 மற்றும் ஜூலை 16ஆம் தேதிகளில் காட்சியளித்தார். பின்னர் மீண்டும் அன்னையின் மசபியேல் என்னும் குகையில் தோன்றி நானே அமலர்ப்பம் என்று கூறி தனக்கு ஒரு ஆலயம் எழுப்பும்படி மரியன்னை சிறுமியுடன் கூறினார். மீண்டும் பிப்ரவரி 24ஆம் நாள் 18வது முறையாக அன்னை காட்சியளித்து உபவாசம் இருந்து ஜெபம் செய்ய சொல்லி கூறினார். முதலில் பெர்னதெத் கூறியதை யாரும் நம்பவில்லை. ஆனால் நாளடைவில் இது வேகமாக பரவியது. பிறகு திருத்தந்தை 10ஆம் பயஸ் அவர்களால் அன்னைக்கென்று ஒரு ஆலயம் எழுப்பப்பட்டு உலகின் முக்கிய கத்தோலிக்க ஆலயங்களில் ஒன்றாக உள்ளது. இதன் பிறகு தனது 35ஆம் வயதில் கடும் நோயால் இறந்தார். இவரின் உடல் சென்ட் கில்டார்ட் கான்வென்ட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. இவர் நோயாளிகளுக்கும் வறுமையில் வாடுவோருக்கும் கால்நடை மேய்ப்போருக்கும் பாதுகாவலியாக உள்ளார். ஜெபம். அன்பு தந்தை இறைவா, புனித பெர்னதெத் அன்னையின் மேல் பாசமும் பக்தியும் கொண்டு வாழ்ந்தது போல நாங்களும் அன்னையின் பக்தர்களாய் வாழ்ந்திட உமது வரம் தாரும். ஆமென்.